ஏன்டா வாத்தியார் வரலைன்னா அமைதியாக உட்காந்து படிக்க மாட்டீங்களா? ஏன் கச்ச கச்சன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க சந்தகட மாதிரி? ஒழுங்கா புக் எடுத்து வச்சு உட்காந்து தான் படிங்கடா. இங்கே பாருங்கடா, நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், அங்கே ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து விளாண்டுட்டு இருக்காங்க இங்கே பேப்பர் விட்டுட்டு. அப்படியே புதுசாக அங்கே வாடா, கையில் என்ன வச்சிருக்க? நோட்டு சார். அது தெரியுதே, எதுக்கு கையில் நோட்டை வச்சு விளாண்டுட்டு இருக்க? இல்ல சார், இதை வச்சு நான் விளையாடல. நான் இதை வச்சு ஒரு ராக்கெட் செய்ய போறேன் சார். அதான்டா நானும் சொல்கிறேன், ராக்கெட் விட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல சார், இது நான் ப்ராஜெக்ட் சார். கிளாஸ் ப்ராஜெக்ட் வருதுல்ல, அதுக்கு இந்த ராக்கெட் பேப்பர் ராக்கெட் செஞ்சு பழகுறேன் சார். நல்லா சமாளிக்கிறேடா. ஓகே சார், நான் போய் உட்காந்துக்கிறேன் சார். நான் மாமா இப்படிலாம் சொல்லி சமாளிக்கிறேன். இந்த சமாளிக்கிறத எனக்கு சொல்லிக் கொடு மாமே. நானும் அப்பப்போ சொல்லி சமாளிச்சுக்குவேன்ல. அதுக்குன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடாங்க மாமே. இல்லை மச்சான், நான் சீரியஸாக தான் பண்ண போகிறேன் ப்ராஜெக்ட். அவத்தையில ஏன்ட்டே விடுற பத்தியில கதையா? ஓகே மச்சான், அவனுக்கு சொல்லித்தரேன் மச்சான். இவங்க 2 பேரும் இந்த ஜிம்மத்தில் தந்து போகிறதில்ல. எப்போ இதே மாதிரி தான் பண்ண போகிறாங்க. டெய்லி வர உக்கார ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கு. நான் எங்களை தவிர படிக்க மாட்டாங்களப்பா. என்ன மாமே எவ்வளோ திட்டிகிட்டு இருக்கா? என்ன உன் ஷூ மட்டுமே உனைய விட பெருசாக இருக்கே? சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்து ஒழுங்கா படிங்கடா. சரிங்க போமா அண்ணே. சரி சரி, விளாண்டதெல்லாம் போதும், நான் சொல்கிறேன் படிங்க வாங்க. இப்போ நான் உங்களுக்கு கணக்கு எடுக்க போகிறேன். சரி, உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன், யார் பார்த்து சொல்கிறான்னு பார்க்கலாம். 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு? சார் 360 டிகிரியா சார்? அட முந்தமே, இது முக்கோணம்டா, வட்டம் கிடையாது. வட்டத்துக்கு தான் 360 டிகிரி. சார் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரிடா, நீ சொல்கிறா சாப்பிட்டா? 270 சார்? அது சொன்னதில் ஒரு பாதி அப்படியே கழிச்சிட்டு சொல்கிற. சரியாத்த பலன் தெரியாது. தப்பு, உக்கார். சார் எனக்கு தெரியும் சார், அது வந்து 180 டிகிரி சார். ஓகே, நான்டா ஏதோ உருப்படியாக படிக்கிறேன். தேங்க்ஸ் சார். மச்சான் பாத்தி நம்மளே ஓவரா கலாய்க்கணும் மச்சான். அவரை கலாய்க்கணும் மச்சான். ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு மச்சான். ஒரு கொஸ்டின் இருக்கு மச்சான், அதை கேட்டு அந்த உழப்பிட்டுருவோம் மச்சான். ஈஸி. சரி மச்சான், கேளு மச்சான். நீங்க சார் எனக்கு ஒரு டவுட்டு சார். புக்கை தவிர மற்ற எல்லா டவுட்டும் வரும்டா உனக்கு. என்ன டவுட்டு கேளு, சொல்கிறேன். இந்த முக்கோண சம்பந்தமாகவே ஒரு கேள்வி கேட்குது சார். இந்த முக்கோணத்தோட கோணங்கள் 180ன்னு சொல்கிறீங்க. அப்போ பரம்புடா முக்கோணம்னு சொல்லுவாங்களே, அதோட கோணங்கள் எத்தனை சார்? ஏது பரம்பரை முக்கோணமா? அது எப்படா எனக்கு தெரியும்? சார் முக்கோணத்தை பற்றி உங்களுக்கு தெரியுது. அந்த பரம்புடாவும் முக்கோணம் தானே சார்? அப்போ உங்களுக்கு அதை பற்றி தெரியல சார்? பரம்பரை முக்கோணம்ன்றது முக்கோணம் இல்லை முண்டா, அது ஒரு இடம், அது ஒரு கட்டடம். ஓ அப்படியா சார்? ஓகே சார். ஓவரா பேசுகிற. போய் 3 பேர் 2 பேர் சேர்ந்து வெளியே உட்காருங்க. சார் சாரி சார், எங்க சார் கேட்டேன், நான் எதுவுமே பண்ணல சார். நீ சிரிச்சல தம்பி, நீ போயிட்டு வா தம்பி. நீ விடு மாமு, வா மாமு, நம்ம வெளியே போய் உட்காரலாம் சார். இவங்கெல்லாம் எப்படின்னா படிக்க போகிறாங்க, வெளியே போனாலும் ஜாலியாக போகிறாங்க. காய்ஸ் எல்லாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.